நான் எதுக்காக இதுக்கு சொல்றேன் அப்படின்னா, மொத்தத்துல நம்ம எல்லாருமே வாக்கு கேட்டு போய் மக்களை பார்த்து சந்திச்சு அவங்க வாக்களிச்சு ஆட்சிக்கு வரோம். அந்த மக்களை நீங்க நினைக்கணும். தினம் தினம் பாத்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் குழிய தோண்டி போட்டு வச்சிருக்கீங்க. கேட்டா மெட்ரோ ரயில் திட்டம் அப்படின்னு சொல்றீங்க. இது என்னைக்கு நீங்க செஞ்சு என்னைக்கு அந்த குழியெல்லாம் மூடி சாதாரண மக்கள் டூ வீலர் ஓட்டுறவங்கல இருந்து ஆட்டோ ஓட்டுறவங்கல இருந்து கார்ல போறவங்கல இருந்து பல இடம் சுத்தி போக வேண்டியதா இருக்கு. அடுத்த தெருவுக்கு போகணும்னா கூட சென்னையில 4-5 வீதி சுத்திக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. இது தேவையா? மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும். அது எப்போதுமே அம்மாவோட ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா இருக்கும். நீங்களும் அதை செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். திருமாவளவன் வந்து நண்பர் தான், சகோதரர் தான். அதனால அவங்க வேற ஒரு இயக்கத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க என்னைக்கும் ஒதுக்குனது இல்லை. அதுதான் அழைப்பு இருந்தா பங்கேற்போம். அப்புறம் இந்த அரசாங்கம் செய்யற தவறு, அதை நான் சொல்லியே ஆகணும். மக்களை நினைச்சு செயல்படுங்க. மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. மேலும் மேலும் அவங்க யாருகிட்ட போய் முறையிடுவாங்க? அரசாங்கத்தை நடத்துறவங்க நீங்க செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சீங்கன்னா தான் மக்கள் நிம்மதியா ரோட்ல நடமாட முடியும். இப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்களோட மத்திய அரசோட சண்டை போட்டுக்கிட்டு வீம்பு பேசிக்கிட்டு காலத்தை 4 வருஷம் ஓட்டிட்டீங்க. இன்னும் இருக்கிறது 1 வருஷம்தான். இதுல நீங்க என்னத்தை செஞ்சு முடிக்க போறீங்க? நான் இப்ப சொல்றது யாருக்கும் புரியாம இருக்கலாம், இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரியும் இருக்கலாம். நிச்சயமா இதுக்கு நீங்க வந்து விரைவில் பதில்லாம் சொல்லி ஆகணும். ரொம்ப நாள் மக்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.